அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ராமுன்னு ஒரு சிறுவன் இருந்தான். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாயவனமும் இருந்தது. ஒரு நாள் ராமு வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டே ரொம்ப தூரம் நகர்ந்து அந்த மாயவனத்தை அடைஞ்சான். அது சாதாரண வனம் அல்ல. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் நகரும், பாதைகள் பேசும், காலடி ஒலி கூட இசையாக மாறும் அற்புத வனம் அது. அங்க இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வியப்போட பார்த்துக்கிட்டே ராமு நடந்து போயிட்டு இருந்தான். முதல்ல ராமு ஒரு கிளிய சந்திச்சான். அந்த கிளி மழலை தமிழ்ல ரொம்பவே அழகா பேசியது. ஒரு கரடியும் ஒரு அணிலும் ராமு கிட்ட வந்து வழி கேட்டது. ராமுவும் கரடியோடவும் அணிலோடவும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த வனத்துல பகல்ல தெரிகிற சில மரங்கள் இரவுல மறைஞ்சிரும். பூக்கள் இரவுல ஒளிர ஆரம்பிக்கும். ஒவ்வொன்னும் ராமுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது ராமு ஒரு பெரிய யானைய சந்திச்சான். அந்த யானை தான் அந்த மாயவனத்தோட காவலன். அந்த யானை ராமு கிட்ட, நான் சொல்ற புதிருக்கு நீ பதில் சொன்னீன்னா கிராமத்துக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொன்னது. ராமுவும் சரின்னு ஒத்துக்கிட்டான். யானை ஒரு புதிரை சொன்னது. இரவில் தோன்றுவேன், பகலில் மறைவேன், நான் யார் அப்படின்னு கேட்டுச்சு. ராமுவும் நல்லா யோசிச்சுட்டு நட்சத்திரம்னு சரியா பதில் சொன்னான். உடனே மரங்கள் நகர்ந்து பாதைகள் தெரிய ஆரம்பிச்சது. ராமு அவன் கிராமத்துக்கு போற பாதைய கண்டுபிடிச்சிட்டான். அவன் ரொம்பவே சந்தோஷமா மாயவனத்துல இருந்து அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அவன் வீட்டுக்கு போயிட்டு ராமு அன்னைக்கு இரவு படுத்து தூங்கிட்டான். ஆனாலும் அவன் கனவுல அந்த மாயவனம் தான் வந்து வந்து போயிட்டு இருந்தது.